வீட்டு புறா அப்படின்னு ஒரு புறா வகை இருக்கு. நமக்கெல்லாம் தெரியும் வீட்டு புறா அப்படின்னு சொல்லுவோம். இந்த புறா ஒரு அசாதாரணமான பறவை. எந்த திசையில பறந்தாலும் எவ்வளவு தூரத்துல பறந்தாலும் சரியாக அதனுடைய கூட்டுக்கு திரும்பி வந்தது. இந்த புறாவை கூட்டுல இருந்து எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அந்த பெட்டிய சுத்தி அப்படியே போர்வையால மறைச்சு அதை அப்படியே ஒரு லாரியில வச்சு அந்த லாரிய ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால கொண்டு போய் நிப்பாட்டி அந்த கூண்டை எடுத்து போர்வையை எடுத்து அந்த புறாவை அந்த இடத்துல அப்படியே பறக்க விட்டோம்னா 3 முறை அந்த இடத்தை சுத்தி வந்துட்டு உடனே அது கூட்டை நோக்கி சரியாக சென்று விடுமா. எப்படி? அதனுடைய இயலறிவை கடந்த உள்ளுணர்வு அதற்கு சரியாக திசை காட்டுது. அதுவும் 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் அதனுடைய கூட்டை அடைவதற்குண்டான அதனுடைய உணர்வு திசை காட்டியாக செயல்படுகிறது. இது உலகத்திலேயே இந்த உயிரினம் மட்டும்தான் இந்த அசாதாரணமான திறமையை பெற்றிருக்கிறது, மனிதனை தவிர. இதாவது இருக்கிற கூட்டு அடைகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தாண்டியாவது வந்துடும். ஆனா இல்லாத இலக்கை கூட இந்த மனிதனால் தான் அடைய முடியும். இல்லாத இலக்குனா நமக்கு சில விஷயங்கள் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க, சில விஷயங்கள் இல்லாததை கண்டுபிடிப்பாரு. நம்ம பறக்கணும்னு தெரியும், ஆனா எதுல பறக்கணும்னு தெரியாது. ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? பேசணும்னு தெரியும், எப்படி பேசணும்னு தெரியாது. தொலைபேசி கண்டுபிடிச்சாங்க இல்லையா? நமக்கு விளக்கு தேவை, வெளிச்சம் தேவைன்னு தெரியும், அதை எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாது. ஆனா அந்த விஷயத்தை கண்டுபிடித்தார்கள் இல்லையா? இப்படி ஒவ்வொரு பொருளாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு மனிதனிடம் தனி திறமை, இலக்கை அடைவதற்கு உண்டான உள்ளுணர்வு இருக்குது. அதை யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவர்களால் வெற்றி பெற முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிறைய பேர் என்னால முடியாது, ஆண்டவன் தலைவிதியை நிர்மாணிச்சுட்டான், எழுதிட்டான், அதனால இதுதான் வாழ்க்கை, வேற எதையும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. கடவுள் தலைவிதி எழுதும் பொழுது முதல் வரியை எழுதுவதில்லை, 2வது வரியை தான் கடவுள் எழுதுகிறார். அப்ப முதல் வரி யார் எழுதுறது? நாம தான் முதல் வரி எழுதுறோம். நான் சிறப்பாக இருப்பேன் முதல் வரியை எழுதுனா கடவுள் நாம் சிறப்பாக இருப்பான் அப்படின்னு எழுதுவாரு. நான் சிறப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுதுனா கடவுளும் அதே போலதான் 2வது வரியை எழுதுவாரு. நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவர் 2 வழியை கொடுத்துருவாரு, நன்மை தீமை. நன்மையை தேர்ந்தெடுத்தா இது நடக்கும், தீமையை தேர்ந்தெடுத்தா இது நடக்கும். சென்னைக்கு போற வழியை தேர்ந்தெடுத்தா சென்னைக்கு போவோம், கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய வழியை தேர்ந்தெடுத்தா கன்னியாகுமரிக்கு போவோம். நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள், தேர்ந்தெடுத்ததுல என்ன நடக்கணுங்கிறது தான் கடவுள் தீர்மானிச்சிருப்பார். அப்ப நாம தான் சரியாக தேர்ந்தெடுக்கணும். கடல்ல பாய்மர படகு இருக்கு. அந்த படகுல போகும் பொழுது காற்று எந்த திசையில வேணாலும் அடிக்கும். அது காற்று அடிக்கிற திசையில போகணும்னா ஏதோ ஒரு தீவுலையோ இல்ல ஏதோ ஒரு திசையை நோக்கிதான் போய்கிட்டே இருக்கும். ஆனா சுக்கான் நம்ம கையில இருக்கு. நாம எந்த காத்து அடிச்சாலும் நாம எந்த திசையில போகணும்னு நினைக்கிறோமோ அதற்கு போல சுக்கான நாம கையாண்டோம் அப்படின்னா அந்த திசையில போகலாம். இந்த வாழ்க்கையிலையும் சுக்கான் நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் திசையை தேர்ந்தெடுக்கணும். காற்று எந்த பக்கம் வேணாலும் அடிக்கும், எப்படி வேண்டுமானாலும் அடிக்கும், நம்மளை அப்படி புரட்டி போற அளவுக்கு பயம் இருக்கும். ஆனா சரியாக என்னுடைய வாழ்க்கை திசையை கண்டறிந்த அந்த பக்கம் செயல்படுத்தினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய இலக்கை அடைய முடியும். எப்படி? அந்த புறாவை போல எத்தனை மைலுக்கு அப்பால் விட்டாலும் தன்னுடைய கூட்டை அடைவது போல எத்தனை மைலுக்கு அப்பால் நீங்க இந்த நேரத்துல நீங்க திசை மாறி இருந்தாலும் நீங்க நினைச்சா மறுபடி உங்களுடைய இலக்கு என்ற கூட்டை அடையலாம். அது இப்ப இருக்கிற கூடு இல்ல, எதிர்காலத்தில் உள்ள அந்த இலக்குங்கிற கூட்டை உங்களால் அடைய முடியும். அப்படிப்பட்ட சக்தியை கடவுள் நம்ம அனைவருக்கும் கொடுத்திருக்கிறாரு. அதை சரியாக பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜாகிர், ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR trainer.